இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை என பலி செலுத்தும் முறையில் 3 முக்கிய செயல்கள் நடைபெற வேண்டும். எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் திருவிவிலியத்தில் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் பலியிடும் முறையானது கடவுளை வழிபடக்கூடிய முக்கிய வழியாக எடுத்து கூறப்படுகிறது. எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்ட பிறகு பலிக்கு பதிலாக இறைவேண்டல்கள் முக்கியத்துவம் பெற்றன. பழைய ஏற்பாட்டில் லேவியர் நூலில் 1 முதல் 7 வரையுள்ள அதிகாரங்களும், எண்ணிக்கை நூலில் 28 மற்றும் 29 அதிகாரங்களும் பலி செலுத்துவதற்கான சட்டங்களாக அமைந்துள்ளன. பழைய ஏற்பாட்டில் 2 வகையான பலி செலுத்தும் முறை காணப்படுகிறது. முதல் வகையானது எரிபலி. இதுவே மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பலிமுறையாகும். லேவியர் புத்தகம் 1வது அதிகாரம், தொடக்க நூல் 8வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்கள் எரிபலியானது வணக்கம் செலுத்துதல், ஆராதித்தல், நன்றி எறிதல் போன்ற செயல்களை குறிப்பதாக இருக்கின்றது. 2ஆம் வகை பலிமுறையானது பாவ கழுவாய் பலி. லேவியர் புத்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம். பாவ கழுவாய் நிறைவேற்றும் நாளானது யூத மதத்திற்கு மிகவும் முக்கியமான நாள். பலி செலுத்துதல், அதுவும் இரத்த பலி செலுத்துதல் மற்றும் பாவ கழுவாய் செய்தல் எல்லாம் இவ்வகை வழிமுறையின் வளர்ச்சியே ஆகும். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் கூட இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை என கூறப்பட்டுள்ளது. எபிரியருக்கு எழுதிய திருமுகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டு பலி செலுத்தும் முறையில் 3 முக்கிய செயல்கள் நடைபெற வேண்டும். முதலாவது, பலி செலுத்தப்படும் பொருள் ஆடு, மாடு போன்றவை. 2வது, நெருப்பு மேலிருந்து பலிப்பொருள் மீது இறங்கி அதை எடுத்து கொள்ளுதல். 1 அரசர்கள் 18வது அதிகாரம் 38வது இறைவசனம், லேவியர் புத்தகம் 9வது அதிகாரம் 23 மற்றும் 24வது வசனங்கள். 3வது, கடவுளால் பலிப்பொருள் ஏற்றுக்கொள்ளப்படுதல். இவை 3மே கடவுளுக்கு செலுத்தப்படுகின்ற பலியை நிர்ணயிக்கின்றன. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது பலியிடுதல் என்ற வார்த்தை வரும்பொழுது அது உருவகமாகவும் ஆன்மீக பொருளுடன் மட்டுமே பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவ முறைப்படி கிறிஸ்துவின் இறப்பும் நற்கருணை கொண்டாட்டமும் பலியாகத்தான் பார்க்கப்படுகின்றன. லூக்கா நற்செய்தியாளர் திருமுழுக்கு யோவான் பிறப்பை பற்றி எழுதுகின்ற போது செக்கரியாவை ஆலயத்தில் தூபமிடுவராக சித்தரிக்கின்றார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனங்கள். லேவியர் 12 2 முதல் 8 வரை உள்ள இறைவசனங்கள் குறிப்பிட்டவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 1 புறா குஞ்சுகளை தூய்மை சடங்கில் அன்னை மரியாவும் யோசேப்பும் காணிக்கையாக செலுத்துவதை பார்க்கின்றோம். இயேசுவும் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 49வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். ஆக ஆலயமும் பலியிடுதலும் யூதர்களுடைய வாழ்வில் பிணைந்ததாக இருக்கின்றது. பாருங்களே, 70ஆம் ஆண்டு ஆலயம் இடிக்கப்பட்ட பிறகு பலியிடும் வழக்கம் மறைந்து போனது. அதன் பின்னர் பலியிடுதல் என்பது ஆன்மீக மற்றும் உருவக முறையில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது.
கிறிஸ்துவின் இறப்புக்கு பின் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே பவுலடிகளார் இயேசுவின் இறப்பை ஒரு பலியாக்க எடுத்துரைக்கின்றார். 1 கொரிந்தியர் 5:7 எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவின் இறப்பு ஒரு பலி என்பது எபிரியருக்கு எழுதிய திருமுகத்திலே 7:26 மற்றும் 27 பகுதியிலே சொல்லப்பட்டுள்ளது. இந்த திருமுக ஆசிரியர் இயேசுவை தலைமை குருவாக்க அடையாளப்படுத்துகின்றார். எபிரியருக்கு எழுதிய திருமுகம் 4:14 முதல் 5:10 வரை உள்ள இறைவார்த்தை பகுதிகளிலே நாம் வாசிக்கின்றோம். எருசலேம் ஆலயத்தில் செலுத்தும் பலியை விட மேலான பலியை இயேசு செலுத்தினார் என எடுத்துரைக்கின்றார். எபிரியருக்கு எழுதிய திருமுகம் 9:23 அவர் செலுத்திய பலியானது தமது சொந்த உயிரையே கொடுத்தலாகும். அவரது பலியானது மெய்யாகவே பாவங்களுக்கு நிந்தை கழுவாயாக செய்கின்ற ஒரு பலி. பலி செலுத்துதல் அல்லது பலியிடுதல் என்பது கிறிஸ்துவின் இறப்பையும் நற்கருணை கொண்டாட்டத்தையும் பற்றி புரிந்து கொள்ள ஒரு திறவுகோலாக நமக்கு அமைகின்றது. எபிரியருக்கு எழுதிய திருமுகத்திலே கிறிஸ்துவே பழைய ஏற்பாட்டு குருத்துவத்தின் முழுமையாக இருக்கின்றார் என வாசிக்கின்றோம். ஒவ்வொரு நற்கருணை கொண்டாட்டமும் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுபடுத்துகின்றது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் திருப்பலியில் கிறிஸ்துவோடு பலியிடப்படுகின்றார் என்பதை உணர்ந்து அன்றாட திருப்பலியில் பங்கேற்க நாம் ஒவ்வொருவருமே அழைப்பு பெறுகின்றோம். பவுலடியார் நமது அன்றாட கிறிஸ்தவ வாழ்வே கடவுளுக்கு செலுத்துகின்ற பலி என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12:1 இவ்வகையான பலி செலுத்துதல் என்பது ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை வழிபடுவதாகும். யோவான் நற்செய்தி 4:24 எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே உணர்த்து வாழ்வதற்கு இன்றைய நாளிலே அழைப்பு பெறுகின்றோம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா, மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.